ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாம் ஏப்ரல் 2023 கொஷின் பேப்பரில் வந்த ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். சம் டு இன்ஃபினிட்டி த சீரீஸ், அதாவது ஒரு சீரீஸ் ஒன்று கொடுத்துட்டு இந்த சீரீஸோட சம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? பட் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா என்ன சீரீஸ் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை. அதாவது இது வந்து ஒரு எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸா இல்லை லாகர்தமிக் சீரீஸா இல்லைனா வந்து ஒரு பைனாமியல் சீரீஸா அப்படிங்கிறத கொஸ்டினில் வந்து மென்ஷன் பண்ணலை. எப்பவுமே இப்படி தான் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சீரீஸ் வந்து கொடுத்துருவாங்க, அது என்ன சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பரில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நாம தான் வந்து அந்த சீரீஸை பார்த்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது இந்த சீரீஸ் வந்து என்ன சீரீஸ், இது பைனாமியலா இல்லை லாகர்தமிக்கா இல்லை எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸா அப்படிங்கிறத நாம தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அது என்ன சீரீஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நாம் அந்த கொடுத்துருக்க சீரீஸ்க்கு சம் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே தான் இப்போ அதுதான் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சீரீஸ் ஒன்று கொடுத்துட்டு இதுக்கு வந்து சம் வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். கொடுத்துருக்க சீரீஸை நான் எஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அதனால் லெட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். லெட் எஸ் இஸ் ஈக்குவல் டு 7/9 + 7 × 9 divided by 9 × 12 plus 7 into 9 into 11 divided by 9 into 12 into 15 plus etc. ஓகே, ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்க சீரீஸ். சரி, இந்த சீரீஸை வந்து நல்லா நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிவிட்டு இது சப்போஸ் ஒரு எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்திருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1 இருக்கணும், ப்ளஸ் செகண்ட் டேர்ம் வந்து சம் வேல்யூ எக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். டினாமினேட்டரில் 1 ஃபேக்டோரியல் வந்திருக்கும். 1 ஃபேக்டோரியல் என்னன்னா 1, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்தது தேர்ட் டேர்மாக வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர்னா என்னென்னா இங்கே வந்து ஒரு சம் வேல்யூ இருந்ததில்ல செகண்ட் டேர்மில், அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் அதோட டினாமினேட்டர் வந்து 2 ஃபேக்டர் அப்படின்னு வந்திருக்கும். அது 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு வந்திருக்கும். 2 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது என்னென்னா 1 × 2, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து அதாவது அந்த எக்ஸ் இருக்குல்ல, அது வந்து கியூ பண்ணியிருப்பாங்க. டினாமினேட்டரில் 3 ஃபேக்டோரியல், அதாவது 1 × 2 × 3 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸாக இருக்குது அப்படிங்கிறத நாம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சப்போஸ் எங்கள் ஆல்டர்னேட்டிவில் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு வந்திருந்ததுன்னா அப்போ அது e⁻−x. ஓகேவா? அதுவும் வந்து ஒரு எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸா அப்படின்ட்டு நாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். சப்போஸ் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ்ன்னு இருக்கும், செகண்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்கொயர் பண்ணி டினாமினேட்டில் 2 மட்டும் இருக்கும். அது 2 ஃபேக்டோரியல் வராது, வெறும் 2 மட்டும் இருக்கும். அதுக்கு அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா அதே அந்த சம் எக்ஸ் வேல்யூ வந்து கியூ பண்ணியிருப்பாங்க. டினாமினேட்டரில் 3 மட்டும் இருக்கும். 3 × 2 × 1 அந்த மாதிரிலாம் வராது. அதாவது 3 ஃபேக்டோரியல் வேல்யூலாம் வராமல் சிம்பிளாக 3 மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு லாகர்தமிக் சீரீஸ் அப்படிங்கிறத நாம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆல்டர்னேட்டில் ப்ளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா log of 1 + x ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் எல்லாமே மைனஸில், அப்படி இல்லாமல் எல்லாமே ப்ளஸில் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம log of 1 - x அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எல்லாமே மைனஸில் இருக்குது அப்படின்னா, அந்த எல்லா டேர்மும் மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா, நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அப்போ log of 1 - x அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் எல்லாமே ப்ளஸில் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம -log of 1 - x அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு லாகர்தமிக் சீரீஸ். அப்போ அதோட கரெஸ்பாண்டிங் லாகர்தமிக் ஃபார்முலா நாம் யூஸ் பண்ணிப்போம். அப்படி இல்லாமல் டினாமினேட்டரில் அந்த 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் அதெல்லாம் வருது. ஆனால் அதோட அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் 1ல் வந்தது, செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா சம் ஃபேக்டர் இருக்குது p அப்படின்ட்டு. அதே ஃபேக்டர் அடுத்த டேர்மில் p × p + qன்னு வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டர், அதுக்கப்புறம் 5 ஃபேக்டர். இந்த மாதிரி நியூமரேட்டரில் அந்த ஃபேக்டரோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதாவது ஒரு ஃபேக்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் அது கூட ப்ராடக்டில் சம் வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் அதே வேல்யூ பார்த்தீங்கன்னா அடுத்த டேர்மில் ஸ்கொயர் ஆகும், அதுக்கு அடுத்த டேர்மில் க்யூப் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பவர்ஸும் வந்து சம் வேல்யூக்கு ரைஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த சீரீஸ் வந்து பைனாமியல் சீரீஸ். அப்போ பைனாமியல் சீரீஸாக இருக்கும்பொழுது இந்த ஃபார்மில் நாம் யூஸ் பண்ணிப்போம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, 1 - x பவர் -p/q, இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்படி யூஸ் பண்ணிவிட்டு அதோட சம் வேல்யூ நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகேப்பா? ஸோ இதுதான். அப்போது நமக்கு கொடுத்துருக்க சீரீஸ் ஆல்ரெடி இது என்ன சீரீஸ் அப்படின்னு நமக்கு தெரியாததுனால இது இந்த இப்போ நான் சொன்னல எக்ஸ்போனன்ஷியல் லாகர்தமிக் அண்ட் பைனாமியல்
இதில் எந்த ஃபார்மேட்டோட ஒத்து போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நியூமரேட்டரில் இருக்கிற அந்த ஃபேக்டர் வேல்யூ நான் நோட் பண்ண போகிறேன். இது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது, அது 7/9 அப்படின்னு இருக்குது. பட் இந்த சீரீஸில் எக்ஸ்போனன்ஷியலாக இருந்தாலும் பைனாமியலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே 1 இல்லை. பட் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம ஆட் அண்ட் சப்ராக்ட் பை 1 கூட போட்டுக்கலாம். சரியா? சரி, அதனால் மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நியூமரேட்டர்லாம் பார்க்குறோம் எல்லா டேர்ம்லேயும். ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1, அதாவது 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் இருக்குது. செகண்ட் டேர்மில் பார்த்தோன்னா 7 × 9 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேக்டர் வந்திருக்கு. தேர்ட் டேர்மில் பார்த்தோன்னா 7 × 9 × 11 சொல்லிட்டு 3 ஃபேக்டர் வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போ இதில் ஒரு ஃபேக்டர், இங்கே 2 ஃபேக்டர், இங்கே 3 ஃபேக்டர். அப்போ அடுத்து என்ன வந்திருக்கும், 4 ஃபேக்டர் வந்திருக்கும். இந்த மாதிரி இந்த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் நமக்கு அதிகமாகிட்டே போயிருக்குன்னா, அதாவது இந்த ஃபேக்டர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே ஒவ்வொரு டேர்ம்லேயும் போயிட்டே இருந்துச்சுன்னா அது நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், பைனாமியல் சீரீஸாக இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? அப்போ இந்த சீரீஸ் வந்து பைனாமியல் சீரீஸாக இருக்க சான்சஸ் இருக்குது. சரி, அப்போ டினாமினேட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ எனக்கு டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு டேர்மில் 9 இருக்குது, அதை நான் 3 × 3 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். செகண்ட் டேர்மில் 7 × 9 டிவைட் பை டினாமினேட்டரில் 9 × 12 இருக்குது. இந்த 9 நான் 3 × 3 அப்படின்னு எழுத போகிறேன். இந்த 12 4 × 3 அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? 12 எப்படி எழுதிக்கலாம், 4 × 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் அடுத்தது 7 × 9 × 11 டிவைடட் பை இந்த 9 3 × 3னும் 12 4 × 3னும் 15 5 × 3னும் எழுதிக்கலாம். ஓகே, ப்ளஸ் எக்ஸெட்ரா. இதுக்கப்புறம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 × 3 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 3 வந்து நமக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த 3 கூட பேர் பண்ணிக்கிறதுக்கு 2 இல்லை. சப்போஸ் இங்கே 2 வந்துச்சுன்னா இதை நம்ம 1 × 2 × 3 எழுதிட்டு இதை வந்து 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்மளால் எழுதிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல எனக்கு 2 வந்து மிஸ் ஆகுது. ஓகேவா? சரி, இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 × 3 வந்துடுச்சு. இங்கே இன்னும் ஒரு 2 வந்துச்சுன்னா அப்போ நாம் அதை 4 × 3 × 2 × 1 அப்படின்னு எழுதிக்கிட்டு இதை நம்மளால் 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்க முடியும். அப்போ இங்கேயும் எனக்கு ஒரு 2 ஒன்று மிஸ் ஆகுது. சரி, இந்த டேர்மில் பார்க்கலாம். இங்கே பார்க்கும்பொழுதும் 5 × 4 × 3 அப்படின்னு நமக்கு இங்கே ஒன்று கிடச்சிருக்கு. இதுலேயும் ஒரு 2 சப்போஸ் இங்கே வந்துருச்சுன்னா அப்போ நம்ம இதை நம்மளால் 5 ஃபேக்டோரியல்னு எழுதிக்க முடியும். ஓகே, அப்போ 2 அப்படிங்கிற ஒரு நம்பர் டினாமினேட்டர் நம்ம காமனாக மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இதை 3 ஃபேக்டோரியல்னும் இதை 4 ஃபேக்டோரியல்னும் இதை 5 ஃபேக்டோரியல்னும் நம்மளால் எழுதிக்க முடியும். கரெக்டா? அப்போது 2 சைடும் நாம் 1/2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, எழுதிக்கோங்க, மல்டிப்ளை பை 1/2. சரி, இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஸ்ன்னு இருக்குது, இது கூட ஒரு 1/2 மல்டிப்ளை பண்ணுறோம். அதனால் 1/2 × எஸ். ரைட் ஹேண்ட் சைடில் 7/3, இந்த 3 கூட தான் இந்த 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதனால் 2 × 3 ப்ளஸ் 7 × 9 டிவைட் பை இந்த 3 × 3 நான் 3² அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்புறம் இங்கே இந்த 2 வந்து இது கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா இதை நான் 1 × 2 × 3 × 4னு எழுதிக்கலாம் இல்லையா? ப்ளஸ் 7 × 9 × 11 டிவைடட் பை 3 × 3 × 3 இதை நான் 3³ அப்படின்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இங்கே 2 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். அப்படி பண்ணும்போது 1 × 2 × 3 × 4 × 5 ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஓகே, சரி, இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இங்கே வந்து 2 × 3 அப்படின்னு வந்திருக்கு இல்லையா டினாமினேட்டர். பைனாமியல் சீரீஸில் டினாமினேட்டரில் 1 × 2 × 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் x/q வந்து பவரில் வந்து 3ன்னு வரணும். இப்போ நம்மளோட சீரீஸில் இங்கே வந்து 1/3 இருக்குது, இங்கே வந்து 1/3² இருக்குது, இங்கே வந்து 1/3³ இருக்குது. இந்த 1/3 தான் நமக்கு அழகாக பவர் வந்து ரைஸ் ஆகிட்டே வந்துட்டே இருக்குது. அப்போ இந்த 1/3 தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் x/q இருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் அதை ரஃப் காலத்தில் எடுத்து எழுதிக்கலாம். x/q = 1/3 அப்படின்ட்டு. ஓகே, சரி, அப்போ இந்த 1/3 அதாவது x/q அப்படிங்கிற டேர்ம் இந்த டினாமினேட்டில் 1 × 2 × 3 அப்படின்னு வரும்பொழுது
பவரில் 3 தானே இருக்கணும், ஆனால் இங்கே பவரில் 1 தான் இருக்குது. அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்மில் பார்த்தோம்னா இங்கே நமக்கு டினாமினேட்டரில் 1 × 2 × 3 × 4ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த x/q-ஆன இந்த 1/3யோட பவரில் நமக்கு 4ன்னு வரணும், ஆனால் இங்கே 2 தான் இருக்குது. அப்போ 3² இதுலேயும் நமக்கு மிஸ் ஆகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயும் 3² மிஸ் ஆகுது, செகண்ட் டேர்ம்லேயும் 3² மிஸ் ஆகுது. சரி, இதில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த தேர்ட் டேர்ம்லேயும் அதே தான், நமக்கு டினாமினேட்டரில் 1 × 2 × 3 × 4 × 5ன்னு வந்துருச்சு. அப்போ அந்த x/q-ஆன இந்த 1/3 பவர்லேயும் 5 வரணும். இங்கே 5 வரணும் அப்படின்னா இங்கே நாம் ஒரு அதாவது ஒரு 3² மல்டிப்ளை பண்ணும்பொழுது தான் நமக்கு 3^5 அப்படின்னே கிடைக்கும். ஓகே, அப்போ எல்லா டேர்ம்லேயுமே நமக்கு 1/3² தேவைப்படுதுன்னு அர்த்தம். அதில் 2 சைடும் மல்டிப்ளை பை 1/3². மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வரும்? 1/3² அப்படிங்கிறது என்னது? 1/3 × 1/3 தட் இஸ் 1/9. அந்த 1/9ஐயும் இந்த 1/2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 9s are 18 வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ 1/18s லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் 7/2 × 3, அதுக்கப்புறம் அந்த 1/3² அந்த 1/3 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 1/3³ ப்ளஸ் இங்கே நமக்கு அதாவது நியூமரேட்டரில் 7 × 9 இருக்குது, டினாமினேட்டரில் 1 × 2 × 3 × 4 × ஆல்ரெடி ஒரு 1/3² இருக்குது, இது கூட ஒரு 1/3² மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1/3^4. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் 7 × 9 × 11 இருக்குது, டினாமினேட்டரில் 1 × 2 × 3 × 4 × 5 × இங்கே ஆல்ரெடி ஒரு 1/3³ இருக்குது, இது கூட 1/3² மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு 1/3^5 அப்படின்னு கிடச்சிருச்சு, ப்ளஸ் எக்ஸட்ரா. ஓகே, இப்போ இது பார்க்கறதுக்கு பைனாமியல் சீரீஸோட ஜென்ரல் ஃபார்மட்டோட ஒத்து போகுதா அப்படின்னு பார்த்தோம்னா இதான் வந்து பைனாமியல் சீரீஸோட ஜென்ரல் ஃபார்முலா. இதோட ஒத்து போகுதானா? இல்லை. ஏன்னா இங்கே பவர் 3லேருந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அட்லீஸ்ட் அதுவும் இல்லை. ஏன்னா இங்கே x/q⁴ இருக்குல்ல, அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து டேர்ம். இந்த ஃபோர்த்து டேர்மில் டினாமினேட்டில் 1 × 2 × 3 அப்புறம் x/q⁴ இது கரெக்டாக இருக்குது. இந்த ஒன்றும் இல்லை, 2 × 3 1 × 2 × 3ன்னு கூட எழுதிக்கலாம், இது பிரச்சனை இல்லை. 1 × 2 × 3 × 1/3³ இது கரெக்டாக இருக்கானா? இருக்குது. ஆனால் இதுக்கு நியூமரேட்டரில் p + q p + 2qன்னு சொல்லிட்டு 3 ஃபேக்டர்ஸ் வரணும். ஆனால் இங்கே இருக்கிறது நம்மக்கிட்ட ஒரே ஒரு ஃபேக்டரான 7 தான். சரி, இதுக்கு அடுத்த டேர்ம் என்னவா வந்திருக்கும் பைனாமியல் சீரிஸ் ஃபார்முலாவில் அப்படின்னு பார்த்தோம்னா p × p + q × p + 2q × p + 3qன்னு சொல்லிட்டு 4 ஃபேக்டர்ஸ் வரணும். டினாமினேட்டரில் 1 × 2 × 3 × 4 வரணும், இன்ட்டு x/q⁴ வரணும் ஒரு டேர்ம். அந்த மாதிரி இருக்கான்னா அதுவும் இல்லை. ஏன்னா டினாமினேட்டரில் கரெக்டாக இருக்குது, 1/3^4 கரெக்டாக இருக்குது. ஆனால் நியூமரேட்டரில் 4 ஃபேக்டர் வர வேண்டிய இடத்துல ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் 2 ஃபேக்டர் மிஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் வந்து 2 ஃபேக்டர் மிஸ் ஆகிருக்கு, செகண்ட் டேர்ம்லேயே 2 ஃபேக்டர் மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இதுலேயும் வந்து 2 ஃபேக்டர் நமக்கு மிஸ் ஆகுது. ஏன்னா இங்கே பவர் 5 இருக்குது, கீழே வந்து 1 × 2 × 3 × 4 × 5 இருக்குது. அப்போ இங்கே நியூமரேட்டரில் 5 ஃபேக்டர்ஸ் வரணும். ஆனால் இங்கேயும் நமக்கு 3 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. ஓகே, அப்போ அந்த 2 ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை நான் ஈஸியாக நம்மளால் மேலே எடுத்துகிட்டு வர முடியும். எப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் போதும், நமக்கு வந்துடும். சரி, அந்த 2 ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்மளோட கொஸ்டின். சரி, இப்போது ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, என்ன எப்படி இருக்குன்னா 7 × 9 × 11 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா. அப்போ இதில் ஃபஸ்ட்டு வர வேல்யூ வந்து 7. இந்த 7க்கும் ரெண்டாவது ஒரு ஃபேக்டர் 9, ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 2. கரெக்டுங்களா? டிஃப்ரென்ஸ் வந்து 2. அதுக்கப்புறம் இந்த 9க்கும் 11க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 2. அப்போ இது வந்து ஏபியில் தான் இருக்குது. கரெக்டாக? அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஏபியில் தான் இருக்குது. அதோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஏபின்னா ஒன்றும் இல்லை, கூட்டு தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேவா? அப்போ அந்த 7க்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் அப்படின்னா இந்த 7லேருந்து அந்த காமன் டிஃப்ரென்ஸ் 2வை சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். என்ன வரும்? 5 வருமா? அப்போ இந்த 7க்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும்? 5 வந்திருக்கணும். அந்த 5க்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னா அதே தான், 5லேருந்து அந்த 2 அந்த காமன் டிஃப்ரென்ஸ் 2வை சப்ராக்ட் பண்ணிடுங்க. என்ன வரும்? 3 வருமா? ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க அந்த 2 ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா 3யும் 5ம் தான். 2 சைடும் 3 and 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன் இதை மல்டிப்ளை பண்ணுறோன்னா அப்போ தான் இந்த பைனாமியல் சீரீஸோட ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும்.
அதுபடி நியூமரேட்டரில் இருக்க ஃபேக்டரும் டினாமினேட்டரில் இருக்க ஃபேக்டரும் கவுண்டில் சேமாக இருக்கணும். அதாவது நியூமரேட்டரில் 2 ஃபேக்டர் இருக்குன்னா டினாமினேட்டரில் 1 into 2 அப்படி இருக்கணும். நியூமரேட்டரில் 3 ஃபேக்டர் இருக்குன்னா டினாமினேட்டரில் 1 into 2 into 3ன்னு வரணும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரதுக்காக தான் இதில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ மல்டிப்ளை பை 3 into 5 போட்டிருக்கோம். இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 into 5 divided by 18 into s is equal to first term numeratorல 3 into 5 into 7 divided by 1 into 2 into 3 into 1 by 3 cube plus next termல அதே மாதிரி 3 into 5 into 7 into 9 divided by 1 into 2 into 3 into 4 into 1 by 3 power 4 plus next termல அதே மாதிரி 3 into 5 into 7 into 9 into 11 divided by 1 into 2 into 3 into 4 into 5 into 1 by 3 power 5 plus etc. இப்போ இந்த பைனாமியல் சீரிஸோட ஒத்து போகுதா அப்படின்னு பார்க்குறோம். இன்னமும் கரெக்டாக ஒத்து போகல. ஏன் அப்படின்னா அது இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். ஃபோர்த் டேர்ம்லேருந்து எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் இதில் இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, second term p by 1 into x by q and third term p into p plus q divided by 1 into 2 into x by q the whole square. இந்த 3 டேர்ம் தான் வந்து மிஸ் ஆகுது இதில். ஓகே, அப்போ இந்த 3 டேர்மை இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா இந்த ஃபார்ம்ல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? சரி, அந்த 3 டேர்ம் என்னது அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். இதில் pனா என்ன, qனா என்ன, x by qனா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இதை ஈஸியாக நம்மளால பண்ண முடியும். ஓகே, சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எடுத்து வர போறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 1 போட்டுட்டோம். ப்ளஸ் செகண்ட் டேர்ம் என்னது? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் p டிவைட் பை 1 இன்டூ எக்ஸ் பை கியூ. இல்லை ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் p அப்படிங்கிறது 3 டிவைட் பை 1 இன்டூ எக்ஸ் பை கியூ. எக்ஸ் பை கியூங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, இந்த 1 by 3 கியூ 1 by 3 per 4 சொல்லிட்டு பவர் ரேஸ் ஆகிட்டே போச்சு இல்லை, அதுதான் வந்து எக்ஸ் பை கியூ. இங்கே வேணால் எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் நம்மளை பொறுத்த வரைக்கும் p 3. ஓகே, அடுத்தது ரெண்டுத்துக்கும் இருக்க காமன் டிஃபரன்ஸ் தான் வந்து q. ஸோ q இஸ் ஈக்குவல் டு 5 minus 3 போட்டிங்கன்னா 2 வந்துடும். இப்போ q வந்து 2, இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது x by q அப்படிங்கிறது நான் என்னன்னு சொன்னேன், இந்த 1 by 3 q 1 by 3 per 4 சொல்லிட்டு ஒரு டேர்ம் பவர் ரேஸ் ஆகிட்டே போதில்ல, அதுதான் வந்து x by q. ஸோ x by q ஈக்குவல் டு 1 by 3. இதை நம்ம எடுத்து எழுதிட்டோம். சரி, இப்போ நம்ம செகண்ட் டேர்ம் எடுத்து எழுதலாம். p by 1 அப்போ 3 by 1 இன்டூ x by q. x by qக்கு பதிலாக 1 by 3 ப்ளஸ் நெக்ஸ்ட் தேர்ட் டேர்முக்கு p இன்டூ p ப்ளஸ் q. அதாவது 2 ஃபேக்டர் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் 3, செகண்ட் ஃபேக்டர் 5 டிவைடட் பை 1 இன்டூ 2. ஸோ 1 இன்டூ 2 இன்டூ எக்ஸ் பை கியூ த ஹோல் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் பை கியூ அப்படிங்கிறது நான் என்னன்னு சொன்னேன், 1 by 3, அதனால 1 by 3 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதுக்கப்புறம் இருக்க மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே எடுத்து எழுதிடுவோம். ஓகே, இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த 3 டேர்ம், இதை ஆட் பண்ணி அப்படியெல்லாம் விட முடியாது இல்லையா. ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணாதான் அந்த சிஸ்டம் அஃபெக்ட் ஆகாது. ஆட் பண்ணிட்டோம், அப்போ அதே வேல்யூவை இங்கே நான் சப்ட்ராக்ட் பண்ணிடுறேன். இதை எடுத்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1 ப்ளஸ் இந்த 3 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1ன்னு வந்துடும். ப்ளஸ் அதுக்கப்புறம் இதை கூட நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம் இல்லையா. அதாவது 3 into 5 டிவைட் பை 1 into 2 into 1 by 3 கியூப்னு இருக்குது. இந்த 1 by 3 கியூப்ல பவரில் அந்த ஒரு 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகிடுச்சுன்னா நியூமரேட்டரில் 5 மட்டும் இருக்கும், டினாமினேட்டரில் 2 into இந்த பவரில் 1 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா. அப்போ 1 by 3 கியூப் அப்படிங்கிறது என்னவா மாறிடும்? 1 by 3 ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். ஸோ இதை நம்ம ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். நடுவில் இருக்க இந்த டேர்ம்ஸ் அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கலாம். Plus 3 into 5 into 7 divided by 1 into 2 into 3 into 1 by 3 cube. அதுக்கப்புறம் plus 3 into 5 into 7 into 9 divided by 1 into 2 into 3 into 4 into 1 by 3 power 4 plus etc. நான் போட்டுட்டேன், ஏன்னா இது ஆல்ரெடி நிறைய டேர்ம்ஸ் வந்துருச்சு, அதனால plus etc. அப்படின்னு நம்ம போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் இது வந்து நமக்கு பைனாமியல் சீரிஸோட ஜென்ரல் ஃபார்மேட்டோட அப்படியே அழகாக ஒத்து போகுது இல்லையா. இதில் p அப்படிங்கிறது 3qங்கிறது 2, x by q அப்படிங்கிறது 1 by 3. ஓகே, இந்த பைனாமியல் சீரிஸோட ஜென்ரல் ஃபார்மேட்டோட ஒத்து போனதுனால இப்போ நம்மளால பைனாமியல் சீரிஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சீரிஸ் நமக்கு கிடைச்சிச்சுன்னா அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? 1 minus x whole power p minus qக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அதனால் இந்த சீரீஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? 1 minus x power minus p by qக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ 1 minus xனா என்ன அது நமக்கு தெரியணும் இல்லையா.
ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பிங்கிறது 3ன்னு சொல்லிட்டோம், கியூங்கிறது 2ன்னு சொல்லிட்டோம், எக்ஸ் பை கியூங்கிறது 1/3 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, சரி. அப்போ எக்ஸ்னா என்ன? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த கியூவை ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் எடுத்துட்டு போனீங்கன்னா q/3 அப்படின்னு வரும். இல்லை கியூவோட வேல்யூ 2, ஸோ 2/3. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலால 2/3, அது இந்த ப்ராப்ளத்தில் 2/3. அதனால் எக்ஸுக்கு பதிலாக நான் 2/3 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். பவரில் மைனஸ் p/q அப்படின்னு வரணும். பிங்கிறது என்னது? பிங்கிறது 3, கியூங்கிறது 2 இந்த ப்ராப்ளத்தில். ஓகே, ஸோ அப்போ மைனஸ் p/q, பிக்கு பதிலாக 3, கியூக்கு பதிலாக 2. ஓகேவா? ஸோ இந்த சீரீஸ் இருக்குல்ல, இதுக்கு தான் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை நம்ம அப்படியே அழகாக குட்டியாக இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிட்டோம். அப்புறம் மைனஸ் ஆஃப் இதையும் எழுதணும் இல்லையா? இங்கே என்ன இருக்குது? 1 + 1 2ன்னு வரும். ப்ளஸ் 5/, இங்கே 1/3 ஸ்கொயர் இருக்குது. 1/3 ஸ்கொயர் நான் ஒரு 1/9 வருமா? அப்புறம் இங்கே ஒரு 2 இருக்குது. 9 × 2 18. ஓகே, ஸோ இதுதான். அப்புறம் இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே பாருங்கள் 3 × 5 / 18 இருக்குது. இதை கூட நம்ம கேன்சல் பண்ணலாம். 3யும் 18 கேன்சல் பண்ணிக்கலாம். 6 டைம்ஸ் வரும். அப்போ 5/6 எஸ்ன்னு வரும். 5/6 எஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. 5/6 எஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு 5/6 எஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 1 - 2/3 ஹோல் பவர் -3/2 மைனஸ் ஆஃப் 2 + 5/18 இருக்கு. அவ்வளோதான். இதை நம்ம சிம்பிளை பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதை நாம நெக்ஸ்ட் பேஜில் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சாரி, ஒரு சின்ன கரெக்ஷன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓகே, செகண்ட் டேர்ம் ஓகே, தேர்ட் டேர்மில் நியூமரேட்டில் 2 ஃபேக்டர் 3 × 5 டிவைட் பை 1 × 2 இது கரெக்டாக இருக்குது. இன்டூ 1/3 ஸ்கொயர் தானே வரணும். நான் இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், பவர் 3 போட்டுட்டேன். அப்படி போடக்கூடாது. அப்போ என்ன வரும்? 1/3 ஸ்கொயர்னா வரும், கியூப் வராது. இதுக்கு அடுத்த டேர்ம் தான் 1/3 பவர் கியூப் வரும். கரெக்டா? சரி, இது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. இது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன். தேர்ட் டேர்மில் நியூமரேட்டரில் 2 ஃபேக்டர் இருக்கணும், டினாமினேட்டரில் 1 × 2 இருக்கணும், இன்டூ x/q ஸ்கொயர்னு வரும். இங்கே x/qங்கிறது 1/3, அதனால் 1/3 ஸ்கொயர். புரியுதுங்களா? அப்போ இங்கேயும் வந்து கரெக்ஷன் ஆகும் நமக்கு. எப்படின்னா, இங்கே வந்து 3 × 5 டிவைட் பை 1 × 2 இன்ட்டு 1/3 ஸ்கொயர் தானே. இந்த 3 வந்து 2 டைம்ஸ் வருதுன்னு அர்த்தம். அதில் ஒரு 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு டினாமினேட்டில் வெறும் 3 மட்டும்தான் இருக்கும், 3 ஸ்கொயர் வராது. ஓகே, வெறும் 3 மட்டும்தான் இருக்கும். அப்போ 3 × 2 6ன்னு தான் வரும். இந்த இடத்துல 18 வராது. புரியுதுங்களா? அப்போ 5/2 × 1/3 வரும். அப்போ 5 டிவைடட் பை 2 × 3 6ன்னு வரும். ஓகே, ஸோ இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது சின்ன கரெக்ஷன் மாற்றிக்கோங்க. ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் இதை கண்டினியூ பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா 1 - 2/3 இருக்குது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே 1லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணி -1 அப்படியெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா இது ஹோல் நம்பர், இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போது இதையும் வந்து சேம் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான், சேம் ஃப்ராக்ஷனாக ஒன்றுமே இல்லை, இந்த டினாமினேட்டரில் நம்பர் வந்து சேமாக மாற்றணும். அதுக்கப்புறம் தான் இதை ஆட் பண்ணுறதோ இல்லை சப்ராக்ட் பண்ணுறதோ என்னால் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 1 இருக்குது, இதை நம்ம 1/1 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இங்கே டினாமினேட்டரில் 3 இருக்குது. அப்போ இங்கேயும் 3 வந்தால் தான், இந்த டினாமினேட்டர் வேல்யூ இருக்குல்ல, இதுவும் 3 வந்தால் தான் இதை நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணிக்க போகிறோம்னா, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3 போட போகிறோம். அப்போ என்ன வரும்? 3/3 வருமா? -2/3. இப்போ நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்குது, நியூமரேட்டரில் 3 - 2 இருக்குது. அதனால் இது ரெண்டுத்தையும் நாம் சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணும்போது 1/3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அப்போ 1 - 2/3 அப்படிங்கிறது என்னது? 1/3. ஸோ 1/3 பவர் -3/2 மைனஸ், இங்கேயும் அதே தான். இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 2 இருக்குது, செகண்ட் வேல்யூ 5/6 இருக்குது. இந்த டினாமினேட்டர் 6 வர்றதுக்காக நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா மல்டிப்ளை டிவைட் பை 6 போட போகிறேன். இப்போ 2 × 6 டிவைட் பை 6 ப்ளஸ் 5/6 ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் 1/3 பவர் -3/2 இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பவரில் மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை அப்படியே அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துடணும். ஒன்றும் இல்லை, அந்த நம்பர் அப்படியே தலைகீழ திருப்பி போட்டுடணும். ஓகேவா? அப்போ 1/3 அப்படி அதை எப்படியே தலைகீழ திருப்பி போட்டிங்கன்னா வரும் 3 வருமா? இப்போ பவரில் அகைன் மைனஸ் எழுதக்கூடாது. ஏன்னா இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறது நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ இது +3/2. அப்புறம் மைனஸ் ஆஃப்,
இப்போங்க இங்கே நமக்கு நியூமரேட்டரில் 2 6 12 வந்துடும். டிவைட் பை 6 ப்ளஸ் 5/6. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5/6 எஸ்ன்னு இருக்கு. ஈக்குவல் டு இந்த 3 பவர் 3/2 இருக்குல்ல, இதோட அர்த்தம் என்ன? 3க்கு பவரில் 3, அப்போ இதை 3 டைம்ஸ் போடணும்னு அர்த்தம், போட்டு மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பவரில் ஒரு 1/2 இருக்கு. பவரில் 1/2 இருக்குன்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? அது பவரில் 3 இருந்துச்சுன்னா 3 டைம்ஸ் போட்டு அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். அதுவே பவரில் 1/2 இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். ஓகே, சரி. அப்போ இந்த மாதிரி வருது. ஸ்கொயர் ரூட்டில் இந்த 3க்கு பேர் இருக்குது, அதனால் இதை எடுத்து எழுதிட்டோம். பட் இதுக்கு பேர் இல்லை, அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ 3 பவர் 3/2னா அது 3√3ன்னு அர்த்தம். ஸோ 3√3 மைனஸ், அதுக்கப்புறம் இங்கே நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதனால் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். நியூமரேட்டரில் இங்கே 12 இருக்குது, இங்கே +5 இருக்குது. ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 17 வரும். ஓகே, அப்போ 17/6. ஸோ அப்போ 5/6 எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. பட் நமக்கு எஸ் தானே வேணும். எஸ்னா என்ன? அந்த கொடுத்துருந்தாங்களா ஒரு சீரீஸ், அதுதான் நம்ம எஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ அந்த எஸ்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் அந்த சீரீஸோட சம் வேல்யூன்னு அர்த்தம். அதனால நமக்கு தேவை எஸ் தான். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த 5/6 ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்ஸ் எடுத்துகிட்டு வரோம். இந்த 5/6ங்கிறது இந்த எஸ் கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஏன்னா நடுவில் பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் எதுவுமே இல்லை. அப்போ இது ரெண்டுமே வந்து மல்டிப்ளிகேஷன், அதாவது ப்ராடக்டில் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு எஸ் மட்டும் வேணுங்கிறனால இது ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் எடுத்துகிட்டு போகிறோம். ப்ராடக்டில் இருக்கிற ஒரு வேல்யூவை ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது டிவைடாக மாறிடும்னு அர்த்தம். டிவைடாக மாறினா ஒன்றுமே இல்லை, அப்படியே தலைகளை திருப்பி போட்டு மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்போ என்ன வரும்? 3 × √3. இது அப்படியே இந்த சைடு வரும்போது 6/5. 5/6ங்கிறது எப்படி மாறிடுச்சு? இன்ட்டு 6/5 மாறிடுச்சு. மைனஸ் 17/6 இன்ட்டு 6/5. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 6 18 இன்ட்டு √3 டிவைட் பை 5 மைனஸ் 6 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 17/5. ஓகே, ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ. ஓகே, அப்போ ஒரு சீரீஸ் வந்து கொடுத்துருந்தாங்கல்ல கொஸ்டின்ல, அதோட சம் வேல்யூ இதுதான் வந்து ஆன்சர். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.